ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். தேவ பிரசன்னம், தேவனுடைய ஒளி உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் பிரகாசிக்கிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை மாற்றுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 வாசிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசுவாகிய ஒளி. லூக்கா 1 கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அவர்களை சந்தித்தது என்று வாசிக்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில் நடத்தவும் அவர் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று வாசிக்கிறோம். 100 வருடத்துக்கு முந்தி வாழ்ந்த சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள், அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். பஞ்சாப்ல லுதியானாவில் இருந்து 32 கிலோமீட்டருக்கு அங்கே ராம்பூர் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். இன்றைக்கும் அவருடைய நினைவிடம் உண்டு. அதே வீடு இருக்கிறது. அதற்கு எதிர்த்தாற்போல் ஒரு சின்ன முடுக்கு எதிர்த்தாற்போல் அவருடைய மெமோரியல் ஹால் இருக்குது. நான் போயிருக்கிறேன். தேவ மனுஷன், சீக்கிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சாது சுந்தர் சிங். திருமணமாகாமல் வாழ்ந்த இந்தியாவின் ஒரு பெரிய அப்போஸ்தலர். அவர் ஒரு முறை அடர்ந்த காடுகள் வழியாய் ஊழியத்து போயிருந்த போது ஒரு பெரிய கொலைகாரன் கத்தியோடு எதிர்பட்டார். ஓட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே அவர் தலை குனிந்தார், வேணா வெட்டிக்க அப்படின்னு. அவர் அப்படியே கூர்ந்து எடுத்து விட்டு போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தான். வந்து அவரை கடற்கரை எடுத்துட்டு போனார். எடுத்துட்டு போய் ஒரு குகையை கொண்டு காட்டினார். ரத்தம் உறைந்து விடும் அளவுக்கு அவருக்கு பயம் ஏற்பட்டது. காரணம், அத்தனை மனித எலும்புக்கூடுகள் கடந்ததான். அவன் கேட்டான, ஒரே ஒன்று சொன்னானா, இந்த பாவி எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டானா. உடனே இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்ட சிலுவை கள்ளனுடைய காரியத்தை சொல்லி அவன் மரணத்துக்கு முன்பதாக இயேசு அவனுக்கு கொடுத்த மன்னிப்பை, மீட்பை குறித்து பிரசங்கித்தார். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். எபேசியர் 2:13 வாசிக்கிறல, முன்பு தூரமாக இருந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே சமீபமாகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த டிசம்பர் நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை அநேக இடங்களில் வாசிப்பதும் தியானிப்பதும் பாடல் வழியா, டிராமா வழியா வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், படித்தவனையோ படியாதவனையோ, ஏழையோ பணக்காரனையோ, உயர்ந்தவனையோ தாழ்ந்தவனையோ, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. சவுல் என்கிற கொலைகாரன் மேல் அந்த ஒளி பிரகாசித்த போது அவர் பவுலாய் மாறினார். ஸ்தேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தவர் தீமோத்தேயுவை உருவாக்கினார். சபைகளை இடிக்க காரணமாக இருந்தவர் கொரிந்து, எபேசு, பிலிப்பு, தெசலோனிக்க பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்தார். கிறிஸ்தவரை அழிக்க வேண்டும் என்று நிருபங்களை வாங்கி கொண்டு போனவர் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் 14 நிருபங்களை எழுதினார். எவ்வளவு நல்ல தேவன்! அவர் உங்களையும் பிரகாசிக்க செய்வார், பிரகாசிக்க செய்வார். ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம். மனப்பூர்வமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கட்டும். இந்த வியாதியா, துன்பமா, கடனா, கவலையா என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த வருடத்தின் கடைசியில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்க தேவன் உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். புதிய தீர்மானத்தோடு புத்தாண்டில் கால்விக்கு உதவி செய்யும். படிப்பு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிரயாணங்கள், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை தாங்குவதாக. God bless you. Have a nice day.